ரிஷபராசி அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்க. இன்னைக்கு பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ எப்படி இருக்க போகுது, இந்த 31 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன தாக்கத்தை இந்த 2026 உங்களுக்கு உருவாக்க போகுது, இதை தாங்க நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசியோட வாழ்க்கையை பற்றி இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாங்க. கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள்ங்க. இந்த மாதத்தில் கிரகநிலைகளோட சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்தில் விருச்சிக ராசியில் இருக்காங்க. விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்ச நிலையில் இருக்காங்க. ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைஞ்சு சூரியன் சஞ்சாரம் செய்கிறாருங்க. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சியாகி தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வார். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்தில் தன்னோட ஆட்சி வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார். டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வார். புதனை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்தில் துலாம் ராசியிலையும் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியிலையும் டிசம்பர் 28ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசியிலையும் சஞ்சாரம் செய்வாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் மாத துவக்கத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் வக்ரமாக சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார். டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியதுங்க. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். முதல்ல மாத துவக்கத்தில் குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறாரு. மாத துவக்கத்தில் மனக்குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்துங்க. முடிவெடுக்க முடியாத தன்மை, பய உணர்வு, ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் ஒரே இடத்துல ஒரு விஷயத்தில் லாக்காக இருக்க மாதிரியான ஒரு மனநிலை, இது எல்லாமே மாத துவக்கத்தில் உண்டாகும். ஆனால் வக்ர பயிற்சிக்கு பிறகு, அதாவது 19ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியான பிறகு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்க. தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த மாத பிற்பாதியில் தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க. தனஸ்தானத்தில் குரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நிகழும். தைரியமான ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து முக்கியமான மாற்றம் செய்வீங்க. குடும்பம் சார்ந்த மாற்றங்கள் செய்வீங்க. உங்கள் பேச்சுவார்த்தையில் சாதுரியம் அதிகரிக்குங்க. தேவையான இடங்களில் சிறப்பாக பேசி காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. அஷ்டமாதிபதி வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதனால கண் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணுங்க. அடுத்தது 4ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடத்துல இருக்கிறது தாய் சார்ந்த விஷயங்களில் நிறைய மனஸ்தாபங்களையும் உண்டாக்கலாம். தாய் சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும். தாய்வழி உறவுகளோட ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாய் ஸ்தானாதிபதி சூரியன் மாத முற்பகுதியில் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மாத முதல் பாதியில் ஓரளவுக்கு தாயோடு ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் மாத பிற்பாதியில், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த அளவுக்கு எதுவுமே சிறப்பாக இருக்காதுங்க. ஏன்னா தாய் ஸ்தானாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருவார். தற்காலிகமாக தாய் சார்ந்த வகையில் ஒரு சில மன நிறைவுகளை இந்த காலகட்டம் உண்டாகும். ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்தில் உருவாகுங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துல இருந்துமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு தாயோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இது எல்லாத்தையுமே உண்டாக்குவார் சூரியன். அதனால் இந்த மாதம் முழுவதுமே தாய் சார்ந்த வகையில் எதையுமே நம்ம பெருசாக எடுத்துக்காம தாயுடைய உடல் ஆரோக்கியம், உறவு நிலை எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கவனமாக விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்தது நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வண்டி வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும், இல்லைனா புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு தோணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் சுப செய்திகள் கிடைக்குங்க. சனியோட பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துக்கு இருந்தாலும் சரிங்க, சனி 11ஆம் இடத்துல இருக்கார். 9, 10க்குரிய யோக கிரகம் சனி பகவான். அவருடைய பார்வை சில நிலைகளில் தடை தாமதத்தை கொடுத்தாலுமே சுப செய்திகளை நிச்சயமாக கொடுக்குங்க. தடை தாமதத்திற்கு பிறகு சுப செய்தி, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகளினுடைய எதிர்காலம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு சில தொந்தரவுகள், குறைபாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனாலுமே இந்த மாதத்தில் அது பெரிய அளவில் ட்ரபிள்ஸ் ஏற்படுத்தாது. பிள்ளைகளை அனுசரித்து போகக்கூடிய பக்குவ நிலைகளை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு விரய செலவுகள் இருக்கும். ஆனாலுமே அந்த விரய செலவுகளை மேனேஜ் பண்ணுற அளவில் தாங்க இருக்கும். பூர்வீக சொத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலுமே அதில் உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட்டெல்லாம் எதிர்பார்க்கலாம். நீண்ட காலமாக பூர்வீக சொத்தை விற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கலாம். காதல், உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஆனால் ஒரு சில குழப்பங்களோட காதல் உறவை திருமண உறவாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் முதல் 10 நாட்களுக்கு இருக்குதுங்க. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் 7 நாட்களுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பார். அதுக்கப்புறம் சூரியன், சுக்கிரன் இருப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுப செய்திகள் கிடைக்குங்க. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மேலே பாசம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த மாதத்தில் எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால வாழ்க்கை துணையால் அனுகூலம், ஆதாயம், வாழ்க்கை துணையோட கடந்த காலகட்டங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒரு நிம்மதியான அமைப்புகள் உண்டாகும். அடுத்தது நண்பர்களினுடைய ஆதரவு, நண்பர்களால் ஆதாயம், புதிய நண்பர்களினுடைய பழக்க வழக்கங்கள் அதுவும் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குங்க. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க. தொழில், உத்தியோகம், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை இந்த மாதத்தில் மறுபடியும் ராகுவுக்கு கிடைக்கும். 19ஆம் தேதியிலிருந்து வக்கர பார்வையாக இருந்தாலுமே பரவாயில்ல, குருவோட பார்வை ராகுவுக்கு சுபத்துவத்தை கொடுக்கும். 10ல் ராகு இருந்து பெருசாக எந்த தொந்தரவுகளையும் பண்ணுறதில்லை. இருந்தாலுமே தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள், தடங்கள், தடுமாற்றங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குங்க. இந்த மாதத்தில் நிறைய பேர் தொழில், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. பழைய விஷயங்களை விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயத்தை தேடி போகிற அமைப்பு. முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பெரிய அளவில் எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேணாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் குருவோட வக்ர பார்வை தாங்க 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த யோசனை தான் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இதில் இவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த பொருள் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பெருசாக எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் பெரிய பட்ஜெட் பிளானெல்லாம் எதையுமே வச்சுக்காதீங்க. கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், கடன் வாங்கி பட்ஜெட் பிளான் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பெரிய அளவில் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம். அடுத்தது 11ஆம் இடத்துல சனி, யோக சனியாக இருக்கார். வக்ர நிவர்த்தியான சனி பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பொருளாதார ரீதியான தடுமாற்றங்கள் ஒரு சிலருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமெல்லாம் உண்டாகும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும்.
ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. காலமாட்ட ராசி சின்னமாக கொண்ட ரிஷப ராசிக்காரங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரிங்க, வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ரிஷபம் அப்படின்னாவே நிலையானது, அதாவது நிலையானதை தேடக்கூடியவங்க. பூமி போல புவிராசின்னு சொல்லும். அழகும் ஆளுமும் கலந்த ஆளுமை குணம் கொண்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட இவங்களுக்கு அமைதி தேவை கிடையாதுங்க, பொறுமை தேவை கிடையாது, நிலைத்த தன்மை கூட தேவை கிடையாதுங்க. என்னது மூணுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே வரப்பிரசாதமாக கிடச்சிருக்குங்க. ரிஷபராசி அப்படின்னாவே காற்று வீசினாலும் சரிங்க, சமநிலை குலைக்காத மரம் போல, எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சரி உடைஞ்சு போகாத பாறை போல, வேலைன்னு வந்துட்டால் கொஞ்சம் மெதுவாக நடந்துக்குவாங்க, மெதுவாக தான் தொடங்குவாங்க. ஆனால் முடியறதுக்குள்ளே அதில் தர்மம் இருக்கும், தரம் இருக்கும், நிலையான விஷயங்கள் இருக்கும், ஞானம் இருக்கும், வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற உறுதியோட அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ரிஷபராசி வெற்றி பெறதுக்கு அவங்க ஓடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நிதானமாக நட போட்டாலும் அதில் வெற்றி இருக்கும். ஆனால் நீ வேறமா எங்களால் அதுதான் மாற்றிக்க முடியல, மற்றவங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க தெரியுமா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிடுறாங்க. எங்களால் மட்டும் அந்த மாதிரி வேகமாக எந்த வேலையும் செய்ய முடியல, மெதுவாக தான் செய்ய முடியுது, நிதானமாக தான் செய்ய முடியுது, எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக டக்குன்னு முடிவெடுக்க முடியறதில்ல, ஏன்னா எங்களுக்கு மனசு ஒத்துக்கிறது இல்லை. இது எல்லாமே ரிஷபத்தோட இயல்புங்க. அதனால தான் உங்களை மற்றவங்க என்னைக்குமே உங்களால் பாதிக்கப்பட்டது கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் மற்றவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, அதை நான் மறுக்கவே மாட்டேங்க. ஏன்னா மற்றவங்களினுடைய அவசர செயல்பாடுகள் ரிஷப ராசியை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குங்க. ரிஷபம் அப்படின்னாவே இவங்களுக்கு மனுஷ மக்களை விட இந்த அனிமல்ஸ் கிட்ட, அதனால் இவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்களுக்கு வாயில்லா ஜீவன்களை பார்த்தாலே ரொம்ப இலகன மனசுங்க. இதை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆடு மாடு கோழி கொக்கு ஏன் கிளி வரைக்கும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இலகன மனசுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க தாங்க. ஆனால் அவங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 அறிவு ஜீவராசிகளையும் 6 அறிவு கொண்ட மனிதர்களாக பாவிக்கக்கூடியவங்க தாங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க. அப்போ எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்படிப்பட்ட ரிஷபம் நல்லா இருக்கா? சத்தியமாக இல்லைங்க. என்னம்மா நீ சத்தியமெல்லாம் பண்ணுற, நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா? ஆமாங்க, எத்தனையோ நெருக்கடி, யாரை நம்புறது? ஏன் இப்போ எல்லாருமே யானை இழைச்சி போயிட்டா எறும்புக்கு கொண்டாட்டம்னு சொல்கிறது போல், இப்போ சில நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வர்றவன் போகிறவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறான், வர்றவன் போகிறவன்லாம் அடிக்கிறான், வர்றவன் போகிறவன்லாம் ஏளனமாக பேசுகிறான். இந்த நிலைமையில தான் இருக்கீங்க. இது ரிஷபம் கண்டிப்பாக உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. ஏன் கடவுள்கிட்ட கேட்குறத வேற யார்கிட்ட கேட்குறது? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன், யாரையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. ரிஷபத்தோட குமுறல் இதுவாக தாங்க இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சில நேரங்களில் நினச்சிருப்போம், ஒருவேளை சனி பகவான் தான் நமக்கு காரணமாக இருப்பாரோ, இப்படி கூட நினச்சிருப்போம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் அப்படின்னாவே நம்ம நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர், ஈஸ்வர பகவானுக்கு நிகரானவர். அதாவது சிவபெருமானுக்கு ஏன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோன்னா, சீர்தூக்கி பார்த்து அதுக்கேற்றது போல் பலன் தரக்கூடிய நீதிமான் தாங்க. நீதிமான்னு ஜோதிடத்தில் சனி பகவானை சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு ஏற்ற பலன்களை தீமைக்கு ஏற்றது போல பலன் தரக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்மளை எப்படி மாற்றும் தெரியுமா?
கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக பொறுமை கொண்டவர்களாக மாற்றிடும். பலவிதமான தொழில்களுக்கு காரண கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத பண்புடையவர். ஒவ்வொரு ராசியிலையுமே 2.5 வருஷம் வாசம் செய்வாருங்க. சனி பகவான் அடுத்த ராசிக்கு போகிறதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாரு. பெரிய பெரிய அனுபவத்தை கொடுத்துட்றாரு. வயசு சின்னதாகவே இருந்தாலும் சரிங்க, இவர் உங்கள் ராசியில் உட்காந்துட்டு போனதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு பலன் சொல்லுவீங்க. நீங்கள் ஜோதிடராகவே மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு அனுபவசாலியாக மாறிடுவீங்க. இந்த பிரச்சனையா, இதுக்கு இப்படி தான் நீ சரி கட்டணும், இந்த பிரச்சனையா, இதனால தான் உனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஆணி வேறு வரைக்கும் அதை விட்டு விலகிற வரைக்கும் இவங்களால் அதுக்கான வழிகாட்டுதலை சொல்ல முடியும். இப்படி நீதிக்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன், இந்த மாதிரி பலவிதமான உயர்ந்த பட்டங்களை கொண்ட சனீஸ்வர பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க. இதனால் ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி யோசிப்பீங்க, என்னது நல்லதா, எங்களுக்கா? ஆமாங்க, ரிஷபராசி மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பேச்சில் மட்டும் நிதானம் இருக்குங்க. வியாபாரத்தில் உயர்வு இருக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அதிக உழைப்பு போட வேண்டி இருக்கும். ஆனாலுமே அதற்கேற்ற அனுகூலம், நண்பர்களினுடைய உதவியால் பணம் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். ஆல்ரெடி பொறுமைசாலிங்க, அந்த பொறுமைக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்க போகுது. பெற்றோர்கள் மூலம் பணம் வரும். வருமானம் அதிகமாகுங்க. சொல்லப்போனால் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சந்தோஷம் அமைய போகுது. உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதை தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. தீராத நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படுது. தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இது உங்களுக்கு புதிய திசையை காட்டக்கூடிய நேரம். தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பொன்னான நேரங்க இது. நிதி ஆதாயங்களால் உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது வலுப்பெற போகுது. பணியிடங்கள்லையுமே உங்களுக்கான ஆதாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி ரிஷபத்தோட திருமண வாழ்க்கை ரொம்ப இணக்கமாக இருக்குங்க. ஒத்துமையாக இருப்பீங்க. கூடுதலில் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் செயல்பாடுகளுக்கு வெற்றி உண்டு. இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை அதிகப்படுத்துது. வேலையிலையும் சரி, உறவுகள்லையும் சரி, மற்றவங்களினுடைய அனுசரணையும் லாபமும் கிடைக்க போகுதுங்க. எல்லார்கிட்டையும் ஆதரவு கிடைக்குது. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான அங்கீகாரமும் லாபமும் பெற போகிறீங்க. சிம்பிளாக சொல்கிறேங்க, பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் போது மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுறது நல்லதுங்க. ஏன்னா ஆல்ரெடி செஞ்ச முதலீடுகள், ஆல்ரெடி செய்யக்கூடிய தொழிலில் நல்ல பலன் இருக்குதுங்க. சொல்லப்போனால் சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர். வக்ரகதியில் கடந்த 4-5 மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சனி பகவான் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பும்போது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலங்க இது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 137 நாட்களாக வக்ரகதியில் இருந்ததுனால பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறி இருக்கிறாரு. இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதி இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியல இல்லையா? லாபத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்றது போல் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டங்க. முதல்ல பாதிப்புகள் நீங்குது. தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்குதுங்க. குருவோட நட்சத்திரத்தில் சனியினுடைய பயணம் இருக்கிறதுனால தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்பு, தேக்க நிலை எல்லாமே பரிபூர்ணமாக நீங்குதுங்க. இனி உங்களுக்கு குழந்தை
பாக்கியமும் கிடைக்கும். எந்த வகை இடைஞ்சல் இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே இப்போ சரியாயிரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க. தொழிலில் இருந்து வந்த அந்த மந்த நிலை மாறுது. அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது இதுவரைக்கும் எதுவுமே பெருசாக இல்லையேன்னு